Hi students, this is analysis grade 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக என்ன பெரிய சாப்டர் இது. ஸோ ஒரே கிளாஸில் நான் கவர் பண்ண முடியாதனால நான் இப்போ யூடியூப்பில் போட்டு அதை நான் அப்லோட் பண்ணி விட்றேன். சரியா, நீங்கள் அதை அப்படி ஃபாலோ பண்ணிக்கிங்க. எதுவும் டவுட்னா ஆன்லைன் கிளாஸ் அப்போ நீங்கள் கேளுங்க, நம்ம இது பண்ணிக்கலாம். ரைட், இப்போ இந்த அனாலிசிஸ் இந்த சாப்டர். ஓகே, இப்போ இதோட இது என்ன அப்படின்னா, இவங்க இந்த 2 bars 2 lines இருக்கும். சரியா, அதில் இந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த சில இந்த பி அப்படி இருக்குல்ல, இது பியானிசிமோ, இப்போ இந்த அலக்ரோ, இந்த மாதிரி ஆஸ்ட்ரிக்ஸ் இருக்குது, இதோட இது என்ன, இந்த மாதிரி அவங்க கேள்வி கேட்பாங்க. சரியா, அதுதான் இந்த இதை கொடுத்துட்டு இந்த டிஸ்கிரிப்டிவில் இந்த விச் மேஜர் ஸ்கேல் கீ இஸ் இன் திஸ் பீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதெல்லாம் ஆன்சர்ஸு. சரியா, அவங்க கொடுத்துற எக்ஸாம்பிள் இது. அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும், என்ன ஸ்கேல் அப்படின்னு சொன்னால் இங்கே பி ஃப்ளாட் இருக்குது. சரியா, இப்போ பி ஃப்ளாட்னா நம்மளுக்கு தெரியும் என்ன மேஜர்னு ஃபஸ்ட் ரேடில். பி ஃப்ளாட்னா எஃப் மேஜர், ஸோ எஃப் மேஜர்னு எழுதிடலாம். அண்ட் வாட் நோட் இஸ் த டானிக் இன் திஸ் பீஸ். அப்போ டானிக் அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட் நோட் தான் இந்த டானிக். அப்போ ஒரு ஸ்கேல் எஃப் மேஜர் ஸ்கேலில் ஃபஸ்ட் நோட் என்ன இருக்குது, எஃப்பில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எஃப். சரியா, ஓகே. ரைட் அ ரோமன் நியூமரல் below the last note of this piece to show that the tonic triad should accompany it. ஓகே, அப்போ இந்த டானிக் ட்ரையாடு அப்படின்னு சொன்னாலே கார்டு. சரியா, அப்போ லாஸ்ட் நோட்டு இந்த இதில் லாஸ்ட் நோட்டு இது தான். லாஸ்ட் நோட்டில் இது என்ன, அது எஃப் பேஸ் கிளஃப். சரியா, பேஸ் கிளஃப்னால இது எஃப். ஸோ எஃப் மேஜர் ஸ்கேல் தானே இது. ஸோ கேபிட்டல் ஐ, கேபிட்டல் ஐ ரோமன் லெட்டர் போட்டோம்னா ஃபஸ்ட். ஓகே, புரிஞ்சிச்சு அந்த கொஸ்டின். ரோமன் நியூமரல் பிலோ த லாஸ்ட் நோட் ஆஃப் த வச்சு டானிக் ட்ரையாட் அக்கம்ப்னேட்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டானிக் ட்ரையாட்னா எஃப் மேஜர்னா எஃப் மேஜர். இப்போ மேஜர்ன்றப்ப கேபிட்டல் ஐ தானே போடுவோம். ஸோ கேபிட்டல் ஐ இவங்க போட்டிருக்காங்க. ரைட், அடுத்து 4th கொஸ்டின். ஹவு மெனி கிராச்சட் பீட்ஸ் ஆர் தேர் இன் ஈச் பார். ஒவ்வொரு பார்லேயும் எத்தனை கிராச்சட் பீட் இருக்குதுன்னு கேட்குறாங்க. கிராச்சட் பீட்னா இதுதான் கிராச்சட் பீட். சரியா, அப்போ இது ஒரு கிராச்சட் பீட், இது 2 ஆஃப் நோட்டு, 2 குவாவர் பீட் சேர்ந்து ஒரு கிராச்சட் பீட் தானே. அப்போ இது ஒரு கிராச்சட் பீட், இது ஒரு கிராச்சட் பீட். அப்போ 2 கிராச்சட் பீட்ஸ் இருக்குது. இப்போ 2/4 என்னது, இந்த 2/4 ஒரு பார்க்குள்ள 2 கிராச்சட் பீட் தான் இருக்கணும். ஸோ நம்ம இதை கெஸ் பண்ணுங்கள், இதை கால்குலேட் பண்ணுங்கள். இது ஒரு ஆஃப், இது ஒரு ஆஃப், 2 சேர்த்து 1. இது ஒரு ஆஃப், இது ஒரு ஆஃப், 2 சேர்த்து 1. அப்போ இது 1 + 1 2 கிராச்சட். அதே மாதிரி இங்கே எல்லாமே. அப்போ 2/4 ஒரு பார்க்குள்ள 2 வேல்யூஸ் தான் இருக்கணும். ஸோ கண்ணை மூடிட்டு எழுதிக்கலாம் 2 கிராச்சட் பீட்ஸ் இன் அ பார். இப்போ எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்க பாருங்கள், ஹவு மெனி கிராச்சட் பீட்ஸ் ஆர் தேர் இன் ஈச் பார். அப்போ என்ன எழுதியிருக்காங்க, 2ன்னு எழுதியிருக்காங்க. ரைட், ஓகே. இப்போ 5th கொஸ்டின்ஸ் பாருங்கள். புட் அ ப்ராக்கெட், இந்த மாதிரி ப்ராக்கெட் போடணும். above the place where there is a 1 octave scale in the key of the piece. 1 octave scale, 1 octave scale இப்போ F மேஜர்னா F to F. அப்போ ஒரே octave scale எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது இங்கே எல்லாமே இங்கே F இருக்குது. அடுத்து ஒரே நோட்டாக இருக்கணும் வரிசையாக. ஒன்று கோயிங் அப்பாக இருக்கணும், ஒன்று கோயிங் டவுனாக இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க F இருக்குது. சரியா, எஃப் இருக்கா, எஃப்க்கு அடுத்து இங்கேருந்து பாருங்கள் எஃப் பேஸ் கிளஃப்னால இது எஃப். அடுத்து ஜி, ஏ, பி, சி, டி, இ, எஃப். அப்போ எஃப் டு எஃப் வந்துருக்கா. ஸோ எஃப் டு எஃப் இருக்கனால இது ஒரு ஸ்கேல். இப்போ கோயிங் டவுன், இந்த ஸ்கேல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கோயிங் டவுன். எஃப் டு எஃப் ரிவர்ஸில் இருக்குது. சரியா, ஸோ இங்கே நம்ம ப்ராக்கெட் பண்ணியிருக்காங்க 5th கொஸ்டினுக்கு. இப்போ 6th கொஸ்டின் பாருங்கள். இஸ் த ஸ்கேல் கோயிங் அப் ஆர் டவுன். சரியா, இந்த ஸ்கேல் கோயிங் அப் ஆர் டவுன். இந்த ஸ்கேல் கோயிங் டவுன் தானே, இந்த மாதிரி தானே இறங்குது. ஸோ என்ன எழுதியிருக்காங்க, தி ஸ்கேல் கோயிங் அப் ஆர் டவுனுக்கு ஆன்சர் கோயிங் டவுன் எழுதியிருக்காங்க. இப்போ புட் ஸ்ட்ரக்கட்டோ மார்க் ஆன் ஆல் த குவாவர்ஸ். குவாவர்ஸில் பூரா ஸ்ட்ரக்கட்டோ மார்க். ஸ்ட்ரக்கட்டோ மார்க்னா ஒரு நோட்டுக்கு மேலே புள்ளி வைக்கிறது தான் ஸ்ட்ரக்கட்டோ மார்க். சரியா, எக்ஸ்பிரஷன்ஸ் இதில் பார்த்துருக்கோம்ல. அப்போ இந்த குவாவர் நோட்டு எங்கே இருக்குது, இது குவாவர் ஹாஃப் நோட்டு தானே. ஹாஃப் நோட்டில் பூரா
கீழே வந்து டாட் வைக்க சொல்கிறாங்க. ஸ்டக்கட்டோன்னா அதுதான் சரியா, கட் நோட்டு. ஸோ என்ன செஞ்சுருக்காங்க, டாட் வச்சுருக்காங்க. ஸ்டக்கட்டோ எங்கெங்கே ஹாஃப் நோட் இருக்கோ இது ஹாஃப் நோட் கிடையாது, ஸோ வைக்கல. இது ஹாஃப் நோட்டு, இது ஹாஃப் நோட்டு. இப்போ இங்கே ஹாஃப் நோட் மேலே இருந்தால் மேலே புள்ளி வைக்கணும். இந்த நோட் ஹெட்டு கீழே தான் புள்ளி வைக்கணும், ரொம்ப கீழே இங்கே தூக்கி வச்சிடக்கூடாது. இந்த லைன் இருக்குல்ல, நோட் ஹெட் இங்கே இருக்குன்னா இங்கே லைன், இங்கே நோட் ஹெட் இங்கே இருக்குன்னா இந்த இடத்துல, இந்த ஸ்பேஸில் புள்ளி வைக்கணும், லைனில் புள்ளி வச்சிடக்கூடாது. சரியா? இதில் எதுவும் டவுட்னா கிளாஸ் ஆன்லைன் கிளாஸில் கேளுங்க, கிளியர் பண்ணிடுறேன். இப்போ அடுத்து இப்போ என்ன பார்த்துருக்கோம், புட் ஸ்டக்கட்டோ. இப்போ 8th கொஸ்டின், ஹவு ஷுட் ஸ்டக்கட்டோ நோட் ஷுட் பி பிளேடு. ஸ்டக்கட்டோ நோட்ஸ் பி பிளேடு. அப்போ ஸ்டக்கட்டோனாலே டிட்டாச்ட் அண்ட் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பு. சரியா? நம்ம இதில் பார்த்துருக்கோம். இங்கே மியூசிக்கல் வேர்ட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் நடத்தினேன்ல, அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸ்டக்கட்டோ வந்தா இருக்குது, ஸ்டக்கட்டோ. சரியா? ஸ்டக்கட்டோ அப்படின்னு சொன்னால் ப்ளே திஸ் நோட்ஸ் டிட்டாச்ட் ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப். ஓகே, கட் நோட்டு இதை நான் நடத்திட்டேன் ஆல்ரெடி உங்களுக்கு. இதில் பார்த்துக்கிங்க பேஜ் நம்பர், இதில் தான் பேஜ் நம்பர் சரியாக இதில் இல்லை, மியூசிக்கல் வேர்ட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ்ன்னு இருக்கும், அந்த இதில் இருக்குது அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான். இப்போ திரும்ப அனலைசிஸ்க்கு வரும். இப்போ வாட் டஸ் 9th கொஸ்டின், வாட் டஸ் அலக்ரோ மீன்ஸ். அலக்ரோ மீன்ஸ்னால் அலக்ரோனா ஃபாஸ்ட். சரியா? இங்கே பாருங்கள், இந்த அலக்ரோன்னு எழுதியிருக்காங்களே இங்கே, இதைத்தான் கேட்குறாங்க. வாட் டஸ் அலக்ரோ மீன்ஸ்னால் மியூசிக் வந்து ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ணணும். அதுவும் எங்கே இருக்குது, மியூசிக்கல் வேர்ட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸில் அந்த பேஜில் இருக்குது. அட் வாட் டைனமிக் ஷுட் அ மியூசிஷியன் ஸ்டார்ட் டு ப்ளே திஸ் மியூசிக். டைனமிக் அப்படின்னு சொன்னால் அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ், இந்த பீன் போட்டிருக்காங்களா இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ பியானிசிமோ, பியானோ அப்படின்னா சாஃப்ட். ஸோ வந்து இங்கே என்ன ஆன்சர் எழுதியிருக்காங்க, அட் வாட் டைனமிக் ஷுட் எ மியூசிஷியன் ஸ்டார்ட் டு ப்ளே திஸ் பீஸ்னால் சாஃப்ட்டு. இதே சப்போஸ் இங்கே எஃப் இருக்குன்னு சொன்னால் லவுடு. சரியா? இப்போ எம்எஃப் அப்படி இருக்குன்னா மிஸோ 40, அப்போ மீடியம் லவுட் அப்படின்னு அர்த்தம். ரைட்? இப்போ எனக்குள்ளே ஃபஸ்ட்டு நோட் என்ன ஸ்டார்ட் ஆகிருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம இங்கே ஆன்சர் பண்ணணும். இது ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பேஜில் வந்து இருக்குது, மியூசிக்கல் வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் பேஜில். இது ஃபுல்லாக நடத்திட்டே இருந்தாலும் அதை ஒரு ரீகால் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ 11th கொஸ்டின்ஸ். இந்த இதுக்கு என்ன மீனிங் கேட்குறாங்க. இந்த மாதிரி 2 புள்ளி வச்சா என்ன மீனிங், லாஸ்ட்டில் இந்த இங்கே இருக்குல்ல இந்த இடத்துல. அப்போ இது வந்து என்னதுன்னா திரும்ப ப்ளே பண்ணுவோம், ரிப்பீட் த பீஸ் ஃப்ரம் த பிகினிங். இங்கே புள்ளி வச்சுட்டாங்க, என்ன 2 புள்ளி வச்சாங்கன்னா என்ன செய்யணும், இப்படியே வாசிச்சு வந்துட்டு அகெயின் யூ ஹேவ் டு கோ டு பிகினிங் அண்ட் எண்ட் ஹியர். ரைட்? அப்போ நேம் த இன்டர்வல் பிட்வீன் த 2 நோட்ஸ் மார்க்டு வித் ஆஸ்ட்ரிக்ஸ். அப்போ இன்டர்வல்ஸ் நம்ம படிச்சிருக்கோம், 2 நோட்டுக்குள்ளே இன்டர்வல் என்ன அப்படின்னு. அப்போ ஆஸ்ட்ரிக்ஸ் மார்க் எங்கே கொடுத்துருக்காங்க, இந்த கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த ஸ்டார் மாதிரி இருக்குல்ல, அதான் ஆஸ்ட்ரிக்ஸ். ரைட்? அப்போ இந்த நோட்டுக்கு இந்த நோட்டுக்கு இது வந்து 1, அப்போ 2. சரியா? எஃப்பில் இருக்குது, அடுத்து ஜியில் இருக்குது. இது பேஸ் கிளஃப் மறந்துடக்கூடாது. எஃப்பில் இருக்குது, அப்புறம் ஜி இருக்குது. அப்போ எஃப் டு ஜி வந்து ஒரு நோட்டு தான் வித்தியாசம். ஸோ எஃப் 1 கால்குலேட் பண்ணிக்கிறோம், இது 1, இது 2. எஃப் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து தானே கால்குலேட் பண்ணுவோம் நம்ம. அப்போ எஃப் வந்து 1, அடுத்த நோட்டு வந்து 2ல் இருக்குது. சரியா? எஃப்க்கு அடுத்து ஜி தானே, இங்கே ஸ்பேஸ் இருக்குது, அடுத்த லைன்லேயே இருக்குது. ஸோ 1, 2. அப்போ செகண்ட் இன்டர்வல். சரியா? இங்கே இருக்குது செகண்ட் இன்டர்வல். இது எத்தனை கொஸ்டின், 12வது கொஸ்டின். அடுத்து 13th கொஸ்டின், வாட் டஸ் திஸ் மீன்ஸ். இந்த சிம்பிள் மீன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே இருக்குல்ல, இங்கே நல்லா பாருங்கள், இந்த சிம்பிளுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சிம்பிள் எங்கே கொடுத்துருக்காங்க, மியூசிக்கில் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து என்ன சொல்லுது, கோயிங் லவுடர், கெட்டிங் கிராஜுவலி லவுடர். இதுவும் மியூசிக்கல் சிம்பிள்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸில் இருக்குது. ரைட்? கிராஜுவலி கெட்டிங் லவுடர். இதுவே இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா என்னென்னா கெட்டிங் கிராஜுவலி சாஃப்டர்னு அர்த்தம். இப்படி கொடுத்தா லவுடு, கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது, ஸோ லவுட். இப்படி கம்மியாக போயிட்டு இருக்கனால கெட்டிங் கிராஜுவலி, இது சாஃப்டர். இது லவுடு, இது சாஃப்ட். சரியா? இப்போ 14th கொஸ்டின்ஸ், ரைட் த லோவஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் நோட் இன் திஸ் பீஸ். இங்கே நம்ம எழுதணும், வெறும் பிளாங்க் மட்டும் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி வெறும் பிளாங்க் லைன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம எழுதணும் ஹையஸ்ட் நோட். ஹையஸ்ட் நோட்டு இப்படியே பார்த்துட்டே வரணும். ஹையஸ்ட் நோட்னா மேலே இருக்குது, இது ஹை பிச்சில் இருக்குது அப்படின்னா இந்த நோட்டு தான் ஹையாக இருக்குது. சரியா? இந்த நோட்டு ஹையாக இருக்குது, இதை எடுத்து எழுதிடணும். முதல் லோவஸ்ட் கேட்டிருக்காங்க, அப்புறம் தான் ஹையஸ்ட். அப்போ லோவஸ்ட் நோட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள், இதுதான் ரொம்ப லோவஸ்ட் இருக்கிறதுலே. சரியா? இதுவும் இந்த இது தான் 2 தான். அப்போ லோவஸ்ட் நோட்டு இங்கே எழுதிட்டாங்க.
ஹையஸ்ட் நோட்டு இந்த நோட்டு, அப்போ இங்கே எழுதியிருக்காங்க. ரைட். இப்போ 15th கொஸ்டின், லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின். நேம் த இன்டர்வல் பிட்வீன் 2 lowest and highest நோட். சரியா? இந்த 2 lowest நோட்டுக்கும் ஹையஸ்ட் நோட்டுக்கும் இன்டர்வல் என்ன இருக்காங்க இந்த ரெண்டுக்கும். அப்போ இதுவும் எஃப், இதுவும் எஃப் பேஸ் கிளஃபில். ஸோ எஃப் டு எஃப் வந்து ஆக்டேவ் தானே, இப்போ an ஆக்டேவ் அப்படி எழுதிடணும். ரைட், அவ்வளோதான். இதே மாதிரி தான் இருக்கும் அடுத்த அனலைசிஸில். செகண்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் இருக்கும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இந்த ரெண்டு இதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டவுட்னா எனக்கு ஆன்லைன் கிளாஸ் அப்போ கொடுங்க. 4 இருக்குது மொத்தம். ஃபஸ்ட்டு இது எக்ஸாம்பிள் டீச் பண்ணியாச்சு. அடுத்து 2, 3, 4 இந்த 3 கொஸ்டின்ஸையும் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரியா? இது பெரிய லெசன்ஸ்னால ஆன்லைன் கிளாஸில் எடுக்க முடியல. ஸோ இந்த சார் இதில் இது பண்ணிட்டேன் யூடியூப்பில். சரி, பார்த்துட்டு டவுட்னா ஆன்லைன் கிளாஸ் அப்போ இந்த சார் இந்த 5th கொஸ்டின் டவுட்னா இது எப்படி சார்னு கேளுங்க. நான் ஐ வில் get it to clarity. Right? Thank you.